பிக் பாஸ் நிகழ்ச்சி தொடர்பாக செய்தியாளர்கள் சந்திப்பின் போது கமலஹாசன் தமிழகத்தின் அனைத்து துறைகளிலும் லஞ்சம் ஊழல் பரவியிருப்பதாக குற்றம் சாட்டியிருந்தார். தொடர்ந்து தமிழக அமைச்சர்கள் பலரும் கண்டனம் தெரிவித்து வந்தனர். தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் KP அன்பழகன் கமலஹாசனை ஒருமையில் விமர்சித்திருந்தார். தொடர்ந்து நிதியமைச்சர் ஜெயக்குமார் ஆதாரம் இருந்தால் அவர் சமர்ப்பிக்கட்டும் என்றும் கூறியிருந்தார். அமைச்சர் SP வேலுமணி அவர் தன்னுடைய படங்களுக்கு ஒழுங்காக வரி கட்டினாரா என்பதை ஆய்வு செய்வோம் எனவும், ஆதாரம் இல்லாமல் குற்றம் சாட்டியிருந்தால் அவர் மீது வழக்கு தொடர்வோம் என்றும் அவர் கூறியிருந்தார். மேலும் தமிழக சட்டத்துறை அமைச்சர் CV சண்முகம் அவர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்திருந்தார். தொடர்ச்சியாக தமிழக அமைச்சர்கள் கமலஹாசனுக்கு கடும் கண்டனத்தை தெரிவித்து தங்களது கருத்துக்களை பதிவு செய்து வந்த நிலையில் நேற்று எதிர்க்கட்சித் தலைவர் MK ஸ்டாலின் கமலஹாசனுக்கு ஆதரவாக ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து கமலஹாசன் ட்விட்டர் வாயிலாக MK ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்த நிலையில் தற்போது கமலஹாசனுக்கு ஆதரவு தெரிவித்து OPS அணியின் முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி கருத்து தெரிவித்திருக்கிறார். கமலஹாசனின் கருத்தை அவரை குறை சொல்லக்கூடாது என்றும், கமலஹாசனின் கருத்தை அவர்கள் குறை சொல்வதானால் மரியாதை தான் குறையும் என்றும் அவர் தனது கருத்தை பதிவு செய்திருக்கிறார். கமலஹாசனின் குற்றச்சாட்டுக்கு பதிலளிக்க வேண்டுமே தவிர அவரை குறை சொல்லக்கூடாது என்று KP முனுசாமி செய்தியாளர்களிடம் தனது கருத்தை பதிவு செய்திருக்கிறார். கமலஹாசன் மீது தொடர்ந்து அமைச்சர்கள் விமர்சனம் வச்சுட்டு இருக்காங்க. அவர் தமிழக அரசுல ஊழல் இருக்குன்னு சொன்னதுக்காக அவர் மீது தொடர்ந்து வார்த்தை தாக்குதல். ஜனநாயக நாட்டில் ஒரு குடிமகன் ஆட்சியை விமர்சனம் செய்வதற்கு முழு உரிமை உண்டு. அந்த வகையில் திரு கமலஹாசன் அவர்கள் இந்த ஆட்சியை விமர்சனம் செய்திருக்கிறார். அப்படி விமர்சனம் செய்திருப்பதை ஆட்சியாளர்கள் பொறுமையாக கேட்டறிந்து அதற்கு உரிய பதிலை அவர்கள் தர வேண்டும். ஒரு ஆட்சியாளர்கள் கோபப்படுவது என்பது இயற்கைக்கு மாறான, அரசியல் தர்மத்திற்கு மாறான ஒரு செயல். விமர்சனம் என்பது ஒரு ஆரோக்கியமான நடைமுறை. அந்த விமர்சனத்திற்கு பதில் சொல்லுவது ஆட்சியாளருடைய கடமை, எங்களை போன்ற அரசியல்வாதிகளுடையும் கடமை. கமலஹாசன் ஒருமையில எல்லாம் சில அமைச்சர்கள் பேசுறாங்க. அது அவருடைய தரத்தை பொறுத்து, செயல்பாடுகள், அவருடைய செயல்பாடுகளை பொறுத்து. அதில் சிலர் கோபப்படும் போது, வேகமாக பேசும்போது தன்னை அறியாமலேயே சில வார்த்தைகள் சொல்லிவிடுவார்கள். அதற்காக ஒருவரை ஒருமையில் பேசுகிறார் என்றும் எடுத்துக்கொள்ள முடியாது. கோபப்படும் போது தன்னிலை மறக்கிறார்கள். தன்னிலை மறக்கின்ற பொழுது, வேகப்படுகின்ற பொழுது அவர் எவர் என்பதை விட நீ வா போ என்று சொல்லிவிடுவார்கள். அது ஒன்று ஒரு பெரிய குற்றமாக நான் கருதவில்லை.